நான் நினைத்திராத அதிசயத்தை என் தேவன் செய்வார். என்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். யோபு 5:9-11 வாசித்து பாருங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நிச்சயமாக உங்களுக்கு அவர் செய்ய போறார். ஆமென். எனக்கு குறித்ததை அவர் செய்வார். ஆமென். தேவரின் சகலத்தையும் செய்வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு குறித்ததை நிச்சயம் செய்வார் என்று யோபு சொன்னார். அதே போல உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். மக்களை குறை சொல்லாதீங்க. அவன் என் நன்மையை தடுத்துட்டான், என் வேலையை இவன் தடுத்துட்டான், அது தடுத்துட்டு இது தடுத்துட்டு அங்கிருந்து வரும் எனக்கு வேலை, இந்த அரசியல்வாதிட்டு இருந்து வரும், அப்படிலாம் பார்க்காதீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக மாத்திரம் நீங்க உங்க கண்களை ஏறெடுக்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன். ஓ, பரத்திலிருந்து மாத்திரம் தான் நன்மை வருகிறது. ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து மாத்திரம் தான் நன்மை வருகிறது. ஆகையால் உங்கள் நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. நம்புறவங்க கரங்களை தட்டுவோம். அவர் வாசலை திறந்தா யாரும் அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அவர் ஆராய்ந்து முடியாத நன்மைகளை செய்ய போகிறார். எண்ண முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக